இன்னைக்கு நம்ம சேனல்ல போயிட்டு இருக்க ஒரு வைரல் வீடியோ பத்தி பேச போறோம். இட்ஸ் மை 100 days transformation. அண்ட் அந்த வீடியோ பாத்தீங்கன்னா இப்போ 1 million வியூஸ் இருக்கு அண்ட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. பேசிக்கலா இந்த வீடியோல அந்த 100 days transformationக்கு பின்னாடி இருக்கிற ட்ரூத் பத்தி தான் பேச போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நான் நிஜமாவே 100 daysல கம்ப்ளீட் பண்ணேனா, அண்ட் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு நான் என்னென்ன சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்தேன், அண்ட் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வரதுக்கு நான் ஏதாச்சும் ஸ்டெராய்ட்ஸ் யூஸ் பண்ணணும். அந்த உண்மைகள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, என் பேர் கௌதம் அண்ட் நம்ம சேனல்ல யூஸ்ஃபுல் கண்டென்ட் லைக் ஃபிட்னஸ், ஃபேஷன் அண்ட் க்ரூமிங் டிப்ஸ் ஃப்ரீக்வென்ட்லா அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன். அண்ட் அந்த மாதிரி கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா கீழே போயிட்டு அந்த ரெட் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் நம்ம ஃபேமிலியை ஜாயின் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போ நீங்க ஜிம்முக்கு ஜாயின் பண்ணி சில மாதங்கள் தான் ஆகுது அண்ட் நீங்க ஜிம்முக்கு ஒரு பிகினரா இருக்கீங்கன்னா, நான் என்னோட 100 daysல கொண்டு வந்த பிசிக்கல் கண்டிஷனை நீங்க கண்டிப்பா கொண்டு வர முடியாது. நான் உங்களை டிமோட்டிவேட் பண்றேன்னு நினைக்காதீங்க, இதுதான் உண்மை. அண்ட் நான் இது சொல்றதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் என்னோட 100 days டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல என்னோட மசிலுக்கு மேல ஃபார்ம் ஆன ஃபேட் லேயரை கம்மி பண்ணேன். அண்ட் நான் 3 வருஷமா ஒர்க் அவுட் பண்ணி கொண்டு வந்த மசில்ல திருப்பியும் ரீபில்ட் பண்ணிருக்கேன். ஜிம்ல ஜாயின் பண்ணி புது மசில் பில்ட் பண்றதுக்கும் நீங்க ஏற்கனவே பில்ட் பண்ணி வச்ச மசில்ல ரீபில்ட் பண்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு நல்ல டயட் பிளான், ஒரு நல்ல ஒர்க் அவுட் பிளான் அண்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு பண்றீங்கன்னா, இந்த ஃபேட் பாடியில இருந்து இந்த ஃபிட் பாடி கொண்டு வர்றது கொஞ்சம் ஈஸி. நான் என்னோட 100 days டிரான்ஸ்ஃபர்மேஷனை வீடியோ எடுத்து யூடியூப்ல அப்லோட் பண்ண சோ தட் நான் நிறைய பேரை மோட்டிவேட் பண்ண முடியும் அவங்களோட ஃபிட்னஸ் கோலை ரீச் பண்றதுக்கு. பட் யூடியூப் அல்காரிதம்னால அந்த வீடியோக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வியூஸ் வரல. சோ ரெஸ்ட் இன் பீஸ். நான் என்னோட 7 minute டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோவை 60 seconds கீழே எடிட் பண்ணி கொண்டு வந்து அந்த யூடியூப் ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்ணேன். அண்ட் இதுலயும் நான் எதிர்பார்த்த அளவுக்கு வியூஸ் வரல. ஆனா அங்கதான் ஒரு பிளாட் ட்விஸ்ட். 3 weeks later. Boom. Bam. Oh, bop. Oh, bop. Bada bop boom pow. அந்த வீடியோக்கு 1 month அப்புறம் தான் வியூஸே வர ஆரம்பிச்சது. அண்ட் வியூஸ் வர ஆரம்பிச்ச 7 நாள்ல 1 million வியூஸ். எனக்கு அந்த வீடியோல வந்து 1 million வியூஸோட அந்த வீடியோக்கு வந்து சப்போர்ட்டிவ் காமெண்ட்ஸ் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சோ என்னோட ஹார்ட் ஒர்க்கை அப்ரிஷியேட் பண்ணவங்களுக்கு ரொம்பவே நன்றி. பட் என்னதான் 4 பேர் நம்மளுக்கு நல்லது பண்ணது வந்தாலும் அதுல ஒருத்தர் நம்ம சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்குனே வருவான். அண்ட் அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் 100 daysல ரொம்ப கஷ்டப்பட்டு டெய்லி ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் சாப்பிடாம என்னை நானே வருத்திக்கிட்டு அந்த பிசிக்கல் கண்டிஷனை கொண்டு வந்தா, நம்ம ஆளுங்க கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு கண்டிப்பா இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேக்கா இருக்கும், 100 நாள்ல இது சாத்தியமே கிடையாது, கண்டிப்பா ஸ்டெராய்டு எடுத்து தான் உடப்பேத்திருப்பான், இந்த மாதிரி ஹேட்ஃபுல் காமெண்ட்ஸ்லாம் என்னோட வீடியோல நிறைய நிரம்பி வழிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த ஃபேக் அக்யூசேஷன் அண்ட் உங்களுக்கு எந்த டவுட்ஸ் எல்லாம் இப்போ கிளியர் பண்றேன். அட் ஃபர்ஸ்ட், இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நான் 100 நாள்ல பண்ணினான்ற ஒரு கேள்வி. அண்ட் த ட்ரூத் இஸ் நோ. ஏன்னா எனக்கு ஏறின ஃபேட்டை கம்மி பண்றதுக்கும் நான் லாஸ் பண்ண மசில ரீபில்ட் பண்றதுக்கும் எனக்கு வெறும் 70 days தான் ஆச்சு வித் ஹெல்ப் ஆஃப் மை மசில் மெமரி. அண்ட் எனக்கு மித்த இருந்த 30 நாள்ல ஒர்க் அவுட் பண்ண என்னோட மசில்லாம் நல்ல ஷேப்பு கொண்டு வர ஆரம்பிச்சேன். அடுத்ததா நான் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு யூஸ் பண்ண என்னோட டயட் அண்ட் ஒர்க் அவுட் பிளான். இந்த டாபிக்ல நான் ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். சோ மேல ஐ பட்டன்ல அதை மென்ஷன் பண்ணிடுறேன். ப்ளீஸ் கோ செக் இட் அவுட். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. அண்ட் அடுத்ததா பார்க்க போறது சப்ளிமெண்ட்ஸ். சப்ளிமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா, அந்த 100 days டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு நான் எந்த சப்ளிமெண்ட்ஸும் யூஸ் பண்ணல. அண்ட் அதுதான் உண்மை. அதுக்கு ரீசன் பாத்தீங்கன்னா, அந்த நேரத்துல கொஞ்சம் பினான்சியல் ட்ரபிள் இருந்தது. இந்த சப்ளிமெண்ட்ஸ்க்குலாம் வீட்டுல போய் காசு கேட்க முடியல. பட் நான் முக்கியமான 3 விட்டமின் டேப்லெட் சாப்பிட்டு இருந்தேன். பயோட்டின், ஷாயில் அண்ட் ப்ரோபயோட்டிக்ஸ். இந்த சப்ளிமெண்ட்ஸோட டீடைல்ஸ் நான் எப்போ யூஸ் பண்றேன் அண்ட் இது எதுக்காக யூஸ் பண்றேன்னு தனியா ஒரு வீடியோ கிரியேட் பண்ணிருந்தேன். அதையும் ஐ பட்டன்ல மென்ஷன் பண்ணிடுறேன். ப்ளீஸ் கோ செக் இட் அவுட். அண்ட் நம்ம லாஸ்டா பார்க்க போறது ஸ்டெராய்ட்ஸ். அப்படி நீங்க விஷயம் தெரிஞ்சவளா இருந்தீங்கன்னா, என்னோட பாடி கண்டிஷனை பார்த்து நான் ஸ்டெராய்டு எடுத்திருக்கேனா இல்லையான்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். இந்த 100 days டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கும் இல்ல இதுக்கு முன்னாடி நான் பண்ண ஒர்க் அவுட் டைம்ஸ்லயும் நான் எந்த விதமான ஸ்டெராய்ட்ஸும் எடுக்கல. இதுதான் உண்மை. நம்புறதும் நம்பாததும் உங்களோட விருப்பம். அண்ட் அதுக்கு நிறைய ரீசன் இருக்கு. சோ அதுக்கு முக்கியமான 3 ரீசன் என்ன பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இட்ஸ் அகெயின்ஸ்ட் மை மாரல். ஏன்னா இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுக்கான முக்கியமான ரீசன் என்ன பாத்தீங்கன்னா, என்னை சுத்தி இருக்க எல்லாருமே ஃபிட் ஆகுன்றதுக்காக தான். சோ இந்த விஷயத்துக்கு நான் ஸ்டெராய்டு எடுத்தேன்னா நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுக்கு அர்த்தமே இல்லாம ஆயிரும். அண்ட் அடுத்ததா பாத்தீங்கன்னா, எனக்கு ஏற்கனவே பயங்கரமான ஹேர் லாஸ் ப்ராப்ளம் இருக்கு. சோ இது ஸ்டெராய்டு எடுத்து நான் என்னோட முடியை இழக்க விரும்பல. And the last reason is
ஃபியூச்சர்ல எனக்கு கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ ஸ்டெராய்டு எடுத்து அந்த விஷயத்துல நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஸோ வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த சொல்லி முடிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் அவங்கவுங்க லைஃப்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸையும் தாண்டி அவங்க லைஃப்ல ஏதாச்சும் சாதிக்கும் போது உங்களால அவங்கள அப்ரிஷியேட் பண்ண முடியலன்னா கூட அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. ஸோ உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். Until then, it's GSR signing off.